ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மருவும் பிணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி மாயை மரல் என் கை மறுவிடாமலே காக்கும் நமது குலதெய்வ தேவேஸ்வரர்கள் தங்கள் திருவாயுரை அருளமுத வர்ஷிப்பின் போது எடுத்தாழ்கிற புராதன சொற்றனர் பழமொழிகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 33ஆம் பழமொழியாக இன்று நாம் பார்க்கவிருப்பது, கேட்பையில் நெய் ஒழுகுது என்று சொன்னால் கேட்பார் புத்தி எங்கே போச்சு என்ற பழமொழியை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கேட்பையில் நெய் ஒழுகுது என்று சொன்னால் கேட்பார் புத்தி எங்கே போச்சு. முதல்ல இந்த பழமொழிக்கு என்ன பொருள் என்று நாம பார்ப்போம். அதாவது, ஒருவர் என்ன சொன்னாலும் அதை நாம அப்படியே நம்பி விடக்கூடாது. நமக்கு புத்தி இருக்கே, அந்த புத்தியை கொண்டு சிந்தித்து பார்த்து அவர்கள் சொன்னது நம்ம அறிவு சம்மதிக்கும் வண்ணம் அது இருந்தால்தான் நாம் அதை நம்ப வேண்டும். என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் அதை நம்புற, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் உடையவர்களாக நாம இருந்தா, அந்த சொல்றவங்களே நம்மளை என்ன நினைப்பாங்க, இது என்ன சொன்னாலும் நம்புது, இதை எளிதா ஏமாத்திடலாம், இதுகிட்ட என்ன சொன்னாலும் இதை நம்பிட்டு தான் போகும்னு நம்மளை ஒரு அது இதுன்னு அக்ரணியாகத்தான் நினைப்பாங்க. அதனால ஏமாற்றுக்காரர்கள் நம்மளை நல்லா ஏமாற்றிடுவாங்க. அப்போ இந்த பழமொழியவே வேற மாதிரியும் சொல்லுவாங்க. கேட்கிறவன் கேனையனாக இருந்தா கேப்பையில நெய் ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னும் இந்த பழமொழியே தான், அதே பொருள் தான். கொஞ்சம் நாகரிகமா கேப்பையில் நெய் ஒழுகுதுன்னு சொன்னா கேட்கிறவன் புத்தி எங்க போச்சுன்னு சொன்னா கொஞ்சம் நாகரிகமா இருக்கு. கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் ஒழுகுதுன்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் கடுமையா சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாம் பொருள் ஒண்ணுதான். அப்போ நாம இப்படி கேனையனாக இருக்கலாமா? யார் என்ன சொன்னாலும் நம்புற கேனையனாக இருக்கலாமா? தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த கேப்பைய பத்தி நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா நம்மளை ஏமாற்ற முடியாது. கேப்பையில சாப்பிட்டா அதனால கேப்பை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன், அதுல நெய் ஒழுகுமா, அதுல எண்ணெய் சத்தே சுத்தமா கிடையாது, அதுல கால்சியம் தான் நிறைய இருக்கு, அது எண்ணெய் சத்து கிடையாதுங்கிறது மட்டும் இல்ல, நம்மகிட்ட ஏற்கனவே கொழுப்பு சத்து இருந்தா அதையும் நீக்கக்கூடிய ஒரு சத்து உடையதுதான் இந்த கேப்பை. அப்படின்லாம் நம்ம கேப்பையை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா, கேப்பையில நெய் ஒழுகுது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா எப்படி நெய் ஒழுகும், அதுல என்ன சத்தே இல்லையே, நீ எப்படி சொல்றன்னு நம்ம கேட்கலாம். அது போல எது ஒன்ன பத்தியும் நாம தெரிஞ்சு வச்சிருந்தா நம்மளை ஏமாற்ற முடியாது. அப்போ நமக்கு தந்தள்ளி உள்ள இறைவன் நமக்கு புத்தி கொடுத்திருக்காங்க, எல்லாருக்கும் புத்தி கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த புத்தியை கொண்டு நாமளும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி ஒருத்தர் சொன்ன மொழி சரியா அப்படின்னு சீர்தூக்கி பார்த்துதான் அதை நம்ப வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பழமொழியை சொல்றாங்க. இதை உதாரணமாக காட்டி நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், குருவிலான் ஞானி என்னல், நான் குருவே இல்லை நான் ஞானி அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது எப்படி குரு இல்லாம நீ ஞானியாக முடியும்? குரு இல்லாம யாரும் ஞானியாக முடியாதுன்னு தானே நம்முடைய வேத நூல்கள் எல்லாம் சொல்லுது. குரு எவன் ஒருவனுக்கு மெய் குரு பெருமான் இல்லையோ அவனுக்கு சன்மார்க்கமே இல்லை அப்படிதானே நான் படிச்சிருக்கேன். குரு பெருமான் இல்லாம நீ என்னதான் தொழுகை அனுஷ்டானம் தர்மதானம் செஞ்சாலும் அது இரு கரைகளும் மீறி புரண்டோடும் பிரவாகமான நதியில் ஒரு சல்லி புளியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இல்லைன்னு தானே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தா சொல்லலாம். அப்ப குரு இல்லாதவன் மனு குப்பைகள் அப்படின்லாம் தானே வேதங்கள்ல சொல்லியிருக்கு. குரு இல்லாம எப்படி ஞானின்னு சொல்றது? நான் என்ன கேனேனா என்கிட்ட சொல்றியா அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சிருந்தா நாம இதை சொல்லலாம். தெரியாம இருந்தா, அறியாத மூடர்களாக இருந்தா இதெல்லாம் நம்பிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும்.
அப்படின்னு இந்த பழமொழியை எடுத்து சொல்லி, நீ இப்படி கேனையனாக இருக்காத, இப்படியெல்லாம் உலகத்துல ஏமாற்றுக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு பெருமானவர்கள் என்ன எல்லாம் அறிவுரை வழங்குறாங்க இந்த பழமொழியை எடுத்து சொல்லி அப்படிங்கிறத நாம எல்லாம் பார்த்தோம். இப்போ கேப்பையில் நெய் ஒழுகுது என்று சொன்னால் கேட்பார் புத்தி எங்கே போச்சு? இப்போ இந்த பழமொழி நம்முடைய தெய்வ திருப்பாடல் அமுதகலை ஞான போதத்துல இந்த பழமொழி இடம்பெற்றிருக்கு. அதை பார்ப்போம் நம்ம முதல்ல. அமுதகலை ஞான போதம் ஆதிமை விதை பூரண வேதாந்தம். காணு வாய்த்தான் தோன்றி வாய்ஞானிகள் கடையாணி இல்லாத வண்டியாகும் தோணாத பாவியர்கள் சபதபங்கள் சொல்லறிய விரதமுடன் செயல்கள் யாவும் வீணான வியர்த்தமென்று குறுகீதையும் விளம்பு சுத்த வாக்கியமும் ஔவை நூலும் காணுவாய் குருவில்லாம் ஞானி என்னல் கேப்பையில் நெய் ஒழுகுதென்ற கேள்விதானே. அப்போ ஒரு குருவில்லாதவன் ஞானி அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னா கேப்பையில நெய் ஒழுகுதுன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. இதை யாரு நம்புவா? கேட்கிறவன் கேனையனா இருந்தாதான் இதெல்லாம் நம்புவான். அப்ப இந்த பாடல்லே நம்ம ஏற்கனவே பார்த்த பழமொழிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. தான் தோன்றி வாய்ஞானிகள் கடையாணி இல்லாத வண்டி அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். குருவில்லாம் ஞானி என்னல் அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த பழமொழிகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனாலதான் இந்த பாடல்ல 3 பழமொழிகள் இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த குருவில்லாதவன் ஞானி என்று சொல்வது எப்படி இருக்கு அப்படின்னா கேப்பையில நெய் ஒழுகுது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அதாவது தான் தோன்றி வாய்ஞானிகள் கடையாணி இல்லாத ஒரு வண்டி தான். தானாக தோன்ற முடியுமா ஒரு ஞானி அப்படின்னா? தானாக தோன்ற முடியாது. ஒருவர் தோற்றுவிக்க வேண்டும். தோற்றுவிப்பதற்கு ஒரு ஆசானவர்கள் துணை வேணும். அதுக்கப்புறம் பாவியர்கள் செய்கிற செபதபங்கள், நான் செபதபங்கள் விரதங்கள் எல்லாம் செஞ்சு நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. நானா கற்று தேர்ந்துகிட்டேன் அப்படின்னு யாரும் தானாக தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. அப்படியெல்லாம் செய்யறது வீண் வியர்த்தம் அப்படின்னு குருகீதை அவ்வை நூல்லாம் சொல்லுது. இப்படி எல்லாம் சாட்சிக்கு குருகீதையும் அவ்வை பிராட்டியையும் எடுத்து சொன்னாதான் இந்த மனிதன் நம்புவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் எல்லாம் சாட்சியா எடுத்து பெருமானவங்க அருளி செய்யறாங்க. அப்போ குருவிலான் ஞானி என்று தன்னை சொல்லிக் கொள்வது கேப்பையில் நெய் வடிவு என்று சொல்லுவது போலத்தான் இருக்கிறது. எனக்கு குரு என்பவர் யாரும் தேவையில்லை, நானே ஞானியாகிவிட்டேன். எப்படி எல்லாமோ எந்தெந்த வழி இல்லாம குரு இல்லாம எத்தனையோ வழி இருக்கு ஞானியாக ஆகுவதற்கு. அந்த வழியில நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்றத பத்தி நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு நிறைய எடுத்து காமிச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் ஞானி ஆயிட்டேன்னு ஏமாத்துவாங்க அப்படிங்கறதெல்லாம் அதையும் நம்ம பார்ப்போம். ஒருவர் தன்னைத்தானே ஞானி அப்படின்னு சொல்லிக்கிட்டா நாம கொஞ்சம் அறிவுடையவர்களாக இருந்தா, கேட்பவர் புத்தி எங்க போச்சுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி புத்தி உடையவர்களாக இருந்தா நம்ம கேட்கணும். எங்க யாரிடம் எப்போ போய் நீங்க மெய்க்கல்வியை கற்று ஞானி ஆனீங்க? அவங்களுடைய நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்தில் மறைமொழி காட்டிவிடும். அந்த மறைமொழியே அவங்க ஒரு குருவிட்ட ஞானி கட்டுறாங்களா, இல்ல சும்மா தான் தோன்றித்தனமா உளர்றாங்களா, பிதற்றலா இருக்கா அவங்க பேச்சு அப்படிங்கறது அவங்க மறைமொழி காட்டிவிடும். அப்போ ஞானியாக இருந்தா அவங்க நாம கேட்கவே தேவையில்லை. நீங்க யார்கிட்ட எப்ப போய் ஞானம் பெற்றீங்க எல்லாம் கேட்க தேவையில்லை. அவங்க வாய்மொழியே நமக்கு காட்டிடும்.
ஒரு நிஜமான மெய்க்குரு பெருமானாக இருந்தா அவங்க வாய்மொழி நமக்கு அவங்க எப்பெல்லாம் எந்த குருகிட்ட போய் எப்படி எல்லாம் கற்று எப்படி நமக்கு ஞானத்தை போதிக்கிறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா போலி பாசாண்டியர்களாக இருந்தால் அவங்க பேச்சுல அந்த குரு பெருமானுடைய பேச்சே இருக்காது. அவன் தான் தோன்றித்தனமாக ஞானம் பெற்றதை பத்தி தான் சொல்லுவான். குருங்கிற பேச்சே இருக்காது. ஒரு குருன்னு ஒருத்தவங்க இருந்தாதானே அவனால சொல்ல முடியும். அவனுக்கு குரு பெருமானே இல்லை, யார்கிட்டையும் போய் ஞானம் கற்றுக்கொள்ளல. அவன் சொல்றதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கு. இப்படி எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க, எந்தெந்த வழியில எல்லாம் நான் ஞானத்தை அடைந்தேன்னு ஏமாத்துவாங்க அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு மானியத்துல எடுத்து காமிச்சிருக்காங்க. வளர் குழந்தை குமார பருவத்துல ஒருவன் தனக்கு ஞானம் மரத்தடி கிடைத்ததென்றும், எனக்கு குருவெல்லாம் தேவையில்லை, நான் மரத்தடியில உட்கார்ந்துருந்தேன், அந்த மரத்துல இருந்து பொத்துக்கிட்டு இறங்கிடுச்சு எனக்கு ஞானம் அப்படி என்னும். ஒருவன் எனக்கு அந்த காட்டுக்குள் வந்து தந்தார்கள் என்றும், நான் காட்டு வழியா போய்கிட்டே இருந்தேன், எனக்கு ஞானம் ஒருத்தர் கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டேன். அப்படி போற வழியில போற போக்குல வாங்கிட்டு போறதா ஞானம். இன்னொருவன் இந்த மலையில் ஊட்டினார்கள் என்றும், அந்த மரத்தடி நான் அன்னபானம் என்று நிஷ்டையில் இருக்கும் போது விட்டார்கள் என்றும், அதை உள்ளே விழுங்கினதும் குழு குழுவென்று போய் அப்படியே ஞானத்தை கிளப்பி விட்டதென்றும். என்னமோ கொடுத்தாங்க வாயில கொடுக்கறதா, குழு குழு குழுன்னு உள்ள இறங்குறதா ஞானம். என்ன கொடுத்தாங்க? குலாப்ஜானா கொடுத்தாங்க உனக்கு, குழு குழு குழுன்னு உள்ள இறங்குறதுக்கு. அப்படி குழு குழுன்னு உள்ள இறங்குச்சு ஞானம் அப்படின்னும். அப்ப புத்தி உடையவனா இருந்தா அப்படி எல்லாம் கேட்பான். ஒருவன் எனக்கு கனாவிலே காண்பித்தார்கள் என்றும், கனாவில பார்த்து ஞானத்தை அடைய முடியுமா? ஒருவன் நான் கோவில் முன் பாடிக்கொண்டிருக்கும் போது கதவு படேர் என்று திறந்து பிரசன்னமாகி ஞானத்தை ஏற்றினார்கள் என்றும், அதிலிருந்துதான் எனக்கு தொடுத்து விட்டதென்றும். பெருமானவங்க எவ்வளவு அழகான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. தொடுத்து ஞானம் அவனுக்கு தொடுத்திருக்கான், அதுல இருந்துதான் எனக்கு ஞானம் தொடுத்து விட்டதென்றும். ஒருவன் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது அந்தர மார்க்கமாக ஆத்மாவுடனே பேசி கொண்டு போகிறது என்றும். ஆமா, நான் அப்படியே தியானத்துல இருந்தே அந்தர மார்க்கத்துல ஆதி கூட நான் பேசுறேன். இப்பயும் கூட இருக்கு நிறைய. உங்க வீட்டுல யார் யார் இறந்து போயிட்டாங்க, அவங்க கூட பேசணுமா, வாங்க ஆதி கூட பேசி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டு சொல்றேன். அப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவன் என்னுடைய படிப்பு மிகுதியினாலே கடவுளே ஆச்சரியப்பட்டு நான் வெளிக்கு போய் வரும் பாதையில் குறுக்கிட்டு கண்டத்தில் கருப்பும் கையில் தீயும் நெற்றியில் கண்ணும் காட்டி இதோ பாரடா என்று தோற்றுவிட்டார்கள் என்றும். நீ போய் நீ வெளிக்கு போற பாதையிலையா குறுக்கிட்டு சொல்லுவாரு? வேற இடம் இல்லையா? நான் வெளிக்கு போற பாதையில குறுக்கிட்டு சொன்னாரு, இதுவா ஞானம்? நெற்றியில கண்ணை காட்டினாரு. கண்ணே நெற்றியில தானே இருக்கு, வேற எங்க இருக்கு? நெற்றியில கண்ணை காட்டாம வேற எங்க கண்ணை காட்ட முடியும்? இப்படியெல்லாம் நம்ம புத்தி இருந்தா நாமெல்லாம் கேட்போம். இதை யாருக்கும் வெளியே சொல்லாதடா என்றாருன்னா பிரசங்கித்துக் கொண்டு, நான் சொன்னதை யாருக்கும் சொல்லாதன்னு சொன்னாருன்னு பிரசங்கம் பண்றேன். ஒரு காதுல ஒருத்தவங்களுக்கு ரகசியம் சொன்னா அதை மைக்க போட்டு ஊர் பூரம் சொல்றது. இதை யாருக்கும் வெளியே சொல்லாதடான்னு சொல்லி பிரசங்கம் பண்றானா. பிரசங்கித்துக் கொண்டும் மற்றொருவன் தனியே வழிகூடி போகும்போது திடீரென்று குறுக்காட்டி ஆசீர்வதித்து மறைந்தார். அதிலிருந்து ஞானம் என்னிடம் புகுந்து கொண்டதென்றும். வேறொருவன் நான் பொதிகை போயிருந்தேன், சோதி விருட்சத்தடி அகத்தியரை கண்டேன், அதனால் எனக்கு ஞானம் ஊறிவிட்டதென்றும். பின்னொருவன் வாயை திறக்க சொல்லி துப்பினார். எவ்வளவு கேவலமான நிலைக்கு ஞானத்தை கொண்டு வர்றாங்க. வாயை திறக்க சொல்லி துப்பினார், அதிலிருந்து எனக்கு ஞானம் எட்டி விட்டதென்றும். பிறகு ஒருவன் விளக்கேற்றி வைத்து தான் அதை தியானித்துக் கொண்டிருக்கையில் தாம் இருந்த மேல்மாடியெல்லாம் பொட்டுக்கொண்டு நீளமான புகை ரூபமாக வந்திறங்கி அதில் ஆண் பெண் ரூபம் தோன்றி காட்சியளித்ததனாலே தனக்கு ஞானம் பற்றி கொண்டதென்றும். இன்னொருவன் யாகோலத்தில் பட்டுக்கொண்டு விழிக்கையில் உருக்கமாக தியானம் பண்ணினதால் அதிலிருந்து ஞானம் ஊனிவிட்டதென்றும். திரும்பொருவன் எனக்கு அக்கறை தேசத்தில் ஒரு மகான் சொன்னார், அது தொடுத்து ஞானம் ஒட்டிவிட்டதென்றும். சிலர் மூச்சு இழுத்ததினால் யோகம் கிளம்பி ஞானம் கூடிவிட்டதென்றும்.
இல்லையேப்பா, நல்லாதான் இருக்கு. சிலர் சர்வத்தையும் விட்டு விட்டதனால் பிரம்மம் ஆகிவிட்டதென்றும், சிலர் பிறந்ததும் தானே ஞானம் உழைத்து அப்படியே ஆகிவிட்டதென்றும். நான் பிறக்கும் போதே ஞானியாத்தான் பிறந்தேன், பிறந்ததுல இருந்தே எனக்கு ஞானம் தான் இருக்கு என்றும், ஒருவன் சுடுகாட்டில் குழி வெட்டி வேலி போட்டு தலைமறைவாய் இருந்ததால் சுப்பிரமணியர் தனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போனார் என்றும், வயது ஆக ஆக தம்மை தவிக்க விட்டதென்றும், இப்படியெல்லாம் தற்புகழ் எச்சித்தனம் படைத்த ஞானம் இருக்குமா? இப்படியெல்லாம் தான் நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த உலக மக்களை ஏமாத்துறாங்களே. இப்படி எல்லாமா ஞானம் வரும்? அப்போ இதெல்லாம் சொல்லும் போது இது யாருக்கிட்ட பலிதமானது? இப்ப இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் அறிவுடைய மக்களாக இருந்தா அது கேட்பாங்க. எப்படி உனக்கு காட்டுக்குள்ள ஞானத்தை கொடுத்தாங்க, துப்புனா எப்படி ஞானம் வரும் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா யாருக்கிட்ட இதெல்லாம் செல்லுபடி ஆகுது அப்படின்னு அறியாத யதார்த்த மனம் படைத்த மக்களிடத்தில் இது பலிதமானதே தவிர, அப்போ இந்த அறியாத யதார்த்த மனம், அறியாத மனம் இருக்கே, கொஞ்சம் கூட விவரமே தெரியாத, அதுதான் புத்திய கடன் கொடுத்தாச்சின்னு சொல்லுவாங்களே அந்த கேனையர்கள், அப்படி இருக்கிறவங்ககிட்ட வேணா இது செல்லுபடி ஆகுமே தவிர கொஞ்சம் அறிவுடைய மக்கள்கிட்ட இது செல்லுபடி ஆகாது. அப்போ இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ அறியாத யதார்த்த மனம் படைச்சிருந்தீனா, இப்படியெல்லாம் கதை கதையாக சொல்லி பொய்யாக சொல்லி ஏமாற்றுகிறவங்க நிறைய இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ நாம கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா கேள்வி கேட்கலாம். இப்படி எல்லாம் எப்படி போய் நீ வெளிக்கு போற பாதையிலையா குறுக்கிட்டு நெற்றி கண்ணை காட்டினாங்க, வெளியே யாருக்கும் சொல்லாதடான்னு சொன்ன, அதை நீ பிரசங்கம் பண்றியே, இப்படியெல்லாம் நாம கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிதான் இதை அந்த யார் யாரு கேனையர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்துதான் இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றுவார்கள். இன்னும் ஏமாற்றுறதுக்கு நிறைய பல வழியெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்முடைய தெய்வம் அவங்க நிறைய இடத்துல எடுத்து காட்டுறாங்க. குரு இல்லாம ஞானம் பெற முடியாது அப்படிங்கிறது தானே நம்முடைய இந்திய மக்களுடைய ஒரு கொள்கையாகவே இருந்தது. அதை விட்டுட்டு நிறைய பல வீணர்கள் தானே எல்லா வேதங்களையும் ஒப்புக்கொண்டவர்களை போல பொது வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஏமாற்றி நான் யார் நீ யார் என்று கூறிக்கொண்டு தாம் துறவீர் என்றும் எதேதோ வளர்றது, அதுதான் ஞானம். கண்ணை படக்கென்று விழித்து கொண்டு கைச்சாடை காட்டி வாங்கி தின்று எழுதி கொண்டு மகத்து ரிஷி என்றும், அது வந்தது இது போனது என அக்ரணையாக பேசிக்கொண்டு நான் பிரம்மம் என்றும், பொல்லாங்கு யோசனையால் தலை கவிழ்ந்து கொண்டு அந்தரத்தை ஆத்மா மிளந்ததென்றும், பதில் கூற முடியாது மாட்டிக்கொண்டு விழிக்கின்ற நேரத்தில் ஆத்மாவில் இருட்டு அடிக்கிறது என்றும், நம்ம ஏதாவது கேட்குறது அவங்க நமக்கு நடக்கலைன்னா உன் ஆத்மாவில இருட்டு அடிக்குது அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துறது. தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்று கூறிக்கொண்டு பரத்தை சார்ந்தவர் என்றும், ரெட்டுக்கந்தை கம்பளங்களை அரைக்கட்டாக கட்டிக்கொண்டு எல்லோரையும் ஏமாற்ற சாதி என்றும், இப்படி எல்லாம் பல கோலங்களாக திரிகிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னா கள்ள ரிஷி யோகி ஞானியர்கள் அப்படின்னு தெய்வம். இவங்க எல்லாம் ஞானிகள் இல்ல, கள்ள ஞானிகள், திருட்டுத்தனமான ஞானிகள். அப்போ இந்த திருட்டுத்தனம் தெய்வம் அவர்கள் இருந்த காலத்துல எப்படியெல்லாம் திருட்டுத்தனம் இருந்தது, எப்படியெல்லாம் திருடர்கள் ஏமாற்றினாங்க அப்படிங்கிறத நீங்க நமக்கு எடுத்து காமிச்சாங்க மானியத்துல. இப்போ இன்னமும் இந்த திருட்டுத்தனம் எப்படியெல்லாம் பெருகி இருக்கு, இன்னமும் நிறைய வகை வகையா இப்ப இந்த ஏமாற்றுக்காரர்கள் இந்த லிஸ்ட் இன்னும் பெருகித்தான் போயிருக்கு. வைப்ரேஷன் சாமி எல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு. ஒரு பெண் வைப்ரேஷன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வைப்ரேட் மோட்ல போட்ட மாதிரி அப்படியே வைப்ரேஷன் ஆகும். உடனே எல்லாரும் கூட்டமெல்லாம் அம்மா தாயே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இது ஒரு வைப்ரேஷன் சாமியா. இன்னும் சிலர் என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட சொன்னா சரியா போயிடும், நான் கடவுள்கிட்ட கேட்டு உனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றது.
அப்போ அவர்கிட்ட போய் ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. சொல்லவும் அவர் வந்து கேட்டு கண்ணை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டே இருந்துட்டு, உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க, அந்த சொத்துனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. அந்த சொத்தை வந்து நீங்க வேற யார் பேருக்காவது மாத்தி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். வேற யாருக்கும் எழுத வேண்டாம், அவங்களுக்கும் கஷ்டம் வரும். எனக்கே எழுதினீங்கன்னா நான் அந்த கஷ்டத்தை எல்லாம் நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டு மாத்திடுவேன். அதனால நீ அந்த சொத்தை நான் உனக்கு இறக்கப்பட்டுதான் என் மேல எழுத சொல்றேன். ஏன்னா நீ அதை எழுதுறதுனால எனக்கு கஷ்டம்தான் வரப்போகுது. நான் அதை வந்து கடவுள்கிட்ட கேட்டு நான் சமாளிச்சுக்கிடுவேன். இப்படியெல்லாம் மக்களை சொல்லி ஏமாத்தி அந்த சொத்தை புடுங்கிறதுக்காக என் பேர்ல அதை எழுதி வச்சுட்டீங்கன்னா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னோடனே இந்த மக்களும் அதை நம்பிக்கிட்டு வந்து, அப்பால நல்ல வேளை அந்த சாமியை போய் பார்த்தேன், அவர் நல்ல ஒரு வழி சொன்னார். இந்த சொத்து வாங்கினதுல இருந்து தாங்க நமக்கு பிரச்சனையே வருது, அதை கரெக்டா சாமி கண்டுபிடிச்சிட்டாரு. அதை வேற அந்த கஷ்டத்தை தானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலையா போச்சுன்னு அவருக்கு எழுதி கொடுத்துட்டு ஏமாந்த கேனையர்களாக இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படித்தான் அந்த ஏமாத்துற வேலையெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இன்னும் நிறைய ஏமாத்து வேலை எப்படி எல்லாம் இருக்கு. ஞான சபைன்னு நடத்திக்கிட்டு உண்டியலை குலுக்கிக்கிட்டே வருவாங்க. ஒரு இது நான் கூட யூடியூப்ல பார்த்தேன். உண்டியல் வருது, அவங்கவுங்க உங்க கையில இருக்கிறத தாராளமா அள்ளி போடுங்க. அள்ளி போடுறதுல சிக்கனமே வேண்டாம். பாக்கெட்ல இருக்கிற அவ்வளத்தையும் அள்ளி போடுங்க. பாக்கெட்ல இல்லையா, கழுத்துல காதுல இருக்கிறத கழட்டி போடுங்க. கழுத்துல காதுல ஒண்ணும் இல்லையா, நீங்களே உண்டியல்ல குதிச்சிருங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்போ இப்படி எல்லாம் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக்கள் அதையெல்லாம் கேட்டு கையில கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டி போட்டுட்டு நிக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ இப்படியான ஒரு கேனையர்கள் இருக்கும் வரை கேப்பையில் நெய் ஒழுகுது அப்படின்னு சொல்ற மடையர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அதாவது குருவில்லாமல் நான் மரத்தடியிலையும் வெளிக்கு போய் வர பாதையிலையுமே நான் ஞானி ஆயிட்டேன் அப்படிதான் உளறுவார்கள், திதற்றுவார்கள். ஆனா மெய்யான ஞானம் என்பது இப்படியாகவா இருக்கும்? மெய்யான ஞானி என்பவர்கள் அவங்க பேச்செல்லாம் அவங்களுடைய குரு பெருமானை பற்றி தான் இருக்கும். தாம் ஞானம் பெற்றது எப்படி, தங்களுக்கு மெய்ப்பு குரு பெருமான் எப்படி கிடைச்சாங்க, அவர்களிடம் தாம் எப்படியெல்லாம் அந்த ஞான கல்வியை பயின்றோம் என்பதையெல்லாம் நாம கேட்காமலே அவர்களது அந்த மறைமொழி, அந்த நிறைமொழி மாந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்றது போல அவங்க மறைமொழியிலேயே அதை எடுத்து அவங்க காட்டுவாங்க. அவங்க குருபெருமான் அவங்களை பத்தி தான் அவங்க எப்பயுமே பெருமையாக அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. குருபெருமான் இல்லாம நான் இல்லை அப்படின்றத நம்முடைய பெருமான் அவர்கள் அவங்களுடைய ஆசானவர்களிடம் அவர்கள் பெற்ற அந்த இந்த வித்தையெல்லாம் நமக்கு எப்படி எல்லாம் வகை வகையா அருளி செய்யறாங்க. அதெல்லாம் நாம நிறைய பார்த்திருக்கோம். அவங்கள பார்த்த உடனே அது வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிருச்சு. அவங்க பேசின அந்த பேச்சு வந்து காமதேன் என்னும் கல்லாக, அதுல வந்து அந்த கல்லில் சஞ்சீவி என்னும் கஞ்சாவும் கலந்து குடித்த மாதிரி அவங்களுக்கு இருந்தது. அந்த போதையின் மகிழ்ச்சியினால அது ஒன்றே கர்மம் என கொண்டு அவங்க வந்து தன்னுடைய பந்து சுற்றம் பொன் மண் மனை எல்லாத்தையும் விடுத்து எல்லாத்தையும் பிரிந்திட நினைக்கிற அளவுக்கு ஆசான் மேல எவ்வளவு பற்று அவங்களுக்கு. அப்போ இதுவரைக்கும் தான் பற்றி கொண்டிருந்த பற்று எல்லாம் உயிர் துணை இல்லை. அது உயிர் துணை இன்றைய வெளி மினுக்கு வயல் அழிசெல்வம் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து ஒரு சிரஞ்சீவி உயிர் துணை மெய்ப்பொருளாக ஆசான் அவர்களை நினைச்சு அந்த ஆசானுக்காக தானே இன்னைக்கு கூட நம்ம ஒளிநாடாவுல பெருமான் அவங்க சொன்னாங்களே, நான் வந்து எதுக்காக பேசுறேன், உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆத்திரமா வருது. ஏன் நான் சின்ன பிள்ளையில உலகத்துக்கு பெரியோர்கள் பாரவான்கள் எல்லாம் வந்தாங்களே, நமக்கு மட்டும் அது இல்லையா அப்படின்னு கண்ணீர் விட்டு தாரதாரையா கண்ணீர் விட்டு அழுதேனே, அது போலதானே நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் உங்கள்கிட்ட பேச வர்றேன். அந்த மெய் சொத்து உன்னுடைய சொந்த தாயாதி சொத்து,
அத நீ எவனவன் பேச்சையோ கேட்டு அற்பப்பட்டம் பெற அவஸ்தைப்பட்டு அலைகிறாய். எவனவன் பேச்சை கேட்டு எப்படியோ திரியுது இது. அப்போ இதுகளெல்லாம் திருத்தி கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஏமாத்துக்காரவங்க நிறைய இருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்த மாதிரி எந்தெந்த வழியில எல்லாம் ஏமாத்துவாங்க, அதெல்லாம் போய் ஏமாத்துறாதீங்க. ஞான சூரியன் ஒன்னேதான் இருக்கும். இந்த ஜட சூரியன் அதுவே ஒண்ணுதானே இருக்கு இந்த உலகத்துல. அப்ப ஞான சூரியன் மட்டும் ரெண்டா இருக்கும். அந்த ஞான சூரியன் ஒன்றையேதான் இருக்கும் என்று எமக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு பக்கத்துல இருந்து நட்சத்திரநந்தனா சொல்லுவாங்க, எங்களுக்கும் நன்றாக தெரியும் அப்படின்னு. அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் நன்றாக தெரிகிற மாதிரி நம்ம பெருமானவர்கள் ஆக்கி வச்சிருக்காங்க. நம்மள இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ எப்படியெல்லாம் உதாரணம் காட்டி பெருமானவங்க சூரியன் ஞான சூரியன் ஜட சூரியனே ஒன்னாத்தானே இருக்கும், ஞான சூரியன் ரெண்டா இருக்கும். இல்ல, அது ஒண்ணுதான் இருக்கும். அப்போ இந்த கோயில் குளம் எல்லாம் கற்றியே அதனோட முக்கியத்துவம் என்னன்னு நீ சிந்திச்சு பாத்தியா? இந்த கோயில் குளத்துக்கு எவ்வளவு செலவழிச்சு அதுக்கு வருஷம் திருவிழா கொண்டாடி அந்த கோயிலுக்காக எவ்வளவெல்லாம் செலவு செய்யறாங்களே, எதுக்காக? அதனுடைய முக்கியத்துவம் கருதித்தானே. அதை யாரு படைச்சது? நாம தான் படைச்சோமா? அதுக்கு ராஜா யாரு? நாம தானா? அப்ப நீதானா? அப்போ இதெல்லாம் நகல் தானே, நீ படைச்ச நகல் தானே. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு அசல் இருக்கணுமே. அந்த அசல் வேணும்னு உனக்கு தோணாதா? அப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி நமக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து சொல்லி கொடுத்து அவங்க எப்படி அந்த ஞானத்தை பெற்றேன், அவங்களுக்கு எப்படி அந்த ஞான சூரியன் கிடைச்சது? முடிவில்லாத மெய்ப்பொருளாகிய சிரஞ்சீவி உயிர்த்துணை மெய்ப்பொருள் கிட்ட பெற்று, அது கிட்ட பெற்ற உடனே அவங்க அந்த முன்பின் தோன்றாத ஒரு மகிழ்ச்சியில அப்படியே அவங்க செஞ்ச அந்த வியாபார தளத்துல இருந்து அப்படியே உடனே பிரிஞ்சு போய் கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்கல. ஒருவன் எச்சில் துப்பி விட்டு வெளியே வர்றது போலதான் இருந்தது எனக்கு. ஒரு எச்சில் துப்ப வெளியே போறதுக்கு யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டா போவாங்க, அது போலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எந்திரிச்சு வந்தேன். துறவு பூண்டு வெளிக்கிளம்ப ஒத்தை மனம் படைத்து வெளியே வந்தேன். இந்த உடற்துணை சுவை, நாம் இதுக்கு முந்தி இருந்த துணைகள் எல்லாமே நலம் தரும் வழிக்கு பெரும் எதிரிகள் என நினைத்தேன். இதெல்லாம் நமக்கு பின்னால நலம் தரும் வழி இருக்கே, அதுக்கெல்லாம் இதெல்லாம் பெரும் எதிரிகள். நாம தெரியாமத்தான் அந்த எதிரிகளை தான் அதுதான் வேணும்னு, திருமணம் தான் செய்யணும், பிள்ளை குட்டி தான் பெறணும், எல்லாரும் செய்யறாங்க நாமளும் செய்யணும் அப்படின்னு செஞ்சு, ஆனா அந்த திருமணத்துல திருவும் இல்லை மனமும் இல்லை. ஒரு குருபெருமானோட நீ சேர்றதுக்கு பேருதான் திருமணம். அந்த திருமணம் தான் செய்யணும். அந்த திருமணம் செஞ்சு அந்த ஞான குழந்தையை பெறாதவர்கள் தான் மலடி. இந்த குழந்தையை பெறாதவங்களுக்கு பேர் மலடி இல்ல. அப்படியெல்லாம் தெரியாம இந்த உடற்றுணை சுவையாகிய இச்சைகள் அனைத்தும் நலம் தரும் வழிக்கு பெரும் எதிரிகள் அப்படின்னு நினைச்சு கைவிட்டு புறப்பட்டாங்களே. எப்படி புறப்பட்டாங்க? அன்று காலை ஏதாவது சாப்பிடணும், போற வழியில எதுவும் கிடைக்குதோ இல்லையோ பசியாறிட்டு போயிடுவோம்னு நினைச்சாங்களா? அன்று காலையிலேயே பழையது ஒன்றும் அருந்தாம்பலும் அங்க வெளித்திண்ணையில போட்டிருந்த அந்த பெண்திலக குழவி ஆயிசம்மாளை பார்த்து கண்கலங்கி நின்னுட்டு அவங்க கிளம்பி போனாங்களே. எப்படியெல்லாம் அவங்களுடைய தேவியர், என்ன இவங்களுடைய நடவடிக்கையில ஏதோ மாற்றம் தெரியுதே, எப்படி இருக்கிற மாதிரி இல்லையே, இவங்களுடைய நடவடிக்கை முழுவதும் இன்னைக்கு மாற்றமாக இருக்கேன்னு அவங்க ஒரு பக்கம் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் பெருமானவர்களால பார்க்க முடியல. ஏன்னா அவங்க அவ்வளவு அன்பு கொண்டிருந்தவங்க. அவங்க என்ன அவங்க மேல கோச்சிட்டு வெளியே போனாங்களா? அவங்க மேல எவ்வளவு அவங்க பற்று வச்சிருந்தாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறாங்க. முன்னடப்பு எல்லா காலங்களிலும் யாதொரு ஜோலியாக வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் பத்தினியவர்களுக்கு கற்பிக்க வேண்டியவெல்லாம் கற்பித்து, நான் வெளியே போயிட்டு காலையில போயிட்டு சாயந்தரம் வர்றதுக்கு அவ்வளவு ஏற்பாடு. நான் சாயந்தரம் தான்மா வருவேன், நான் வர்ற வரைக்கும் இப்படி எல்லாம் சூதானமா இருக்கணும், பெட்டி பூட்டி திறவுகோல் இந்தம்மா பத்திரமா வச்சுக்கோமா. அதுவும் புத்தி எல்லாம் சொல்லிட்டு அதுவும் பத்தாதுன்னு பக்கத்து வீட்டு அத்தக்காள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்திருக்காங்க பக்கத்துல, அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் சாயந்தரம் அம்மா வருவேன், அது வரைக்கும் எங்க வீட்டு அம்மாவுக்கு துணைக்கு இருந்தம்மா அப்படியெல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு, அப்படியெல்லாம் செஞ்சுட்டும் போகும்போது சொல்ல வேண்டியதுல ஏதாவது சொல்லாம மறந்துட்டு வந்துட்டோமா, இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா?
இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டே போவாங்களாம். அப்படி போயும் வேகமாக சோழியை முடித்து கொண்டு அதிவிரைவில் வேகமா சோழியை முடிச்சுட்டு வேகமா வீட்டுக்கு போகணும், நம்ம மனைவி தனியா இருப்பாங்களே, அவங்களுக்கு துணையா போகணுமே, அப்படி இருந்தவங்க இன்னைக்கு இந்த குரு பெருமானை பார்த்த உடனே அப்படி விட்டுட்டு போறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஞானத்தின் மேல அவங்களுக்கு எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு பற்று. அப்படி இருந்த அந்த தேவியர் அவங்க ஒரு பக்கம் ஏக்கமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை, பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து, நான் உன்னை விட்டு விட்டு போகிறேன், இனி உன் கதி என்னவோ, நீ ஏன் என் வயிற்றில் பிறந்தனை என்ற காரமான இரக்கம் வந்துள்ளாத பெரிய கண்ணீரை மாற்றிக்கொண்டு, தேவியருக்கு தோன்றாதபடி அந்த கண்ணீர் விடுறது அந்த தேவியருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை மறைச்சு கொண்டு ஏதோ ஒரு ஜோலியாக ஒருவனை தேடி செல்லுபவர்களைப் போலே தலை நிமிர்ந்து நின்று கொண்டு, அப்படி நான் கவலைப்பட்டெல்லாம் போகல, நான் ஒருத்தரை பார்க்கணும் அதுக்காக போறேங்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி தங்கள் பத்தினி அவர்கள் சோர்ந்த முகமாக பார்த்து கொண்டிருக்க, தங்கள் பிரானவர்களை சிந்தையில் நினைத்து அடியெடுத்து உருவி கொண்டு அவங்க வந்தாங்களே, இப்படி அல்லவா ஞானத்தை பெறணும். பொழுதுபோக்காக நான் குரு இல்லாம அப்படியே காட்டுக்கு வெளிக்கு போனேன், எனக்கு பாதையில குறுக்கிட்டு கொடுத்தாங்க, அதுவா ஞானம்? 12 வருஷம் குரு பெருமான் அவங்க பின்னாலே போய் ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல சட்டமாக இருந்தது. ஆனா நம்முடைய பெருமான் அவர்கள் அதற்கும் மேல 12 வருஷம்லாம் இல்லை, அவங்க அதுக்கு டபுள் பங்காக பெருமான் அவங்க கூடயே இருந்து அந்த ஞானத்தை பெற்று அப்படி அல்லவா ஞானம் இருந்தாங்க. துறவு பூண்டு எழுந்து தொடர்ந்த நாள் குரு நேரி கனிகை மணி கூடவே உரை சீராகம ஊழி விதிப்படி உரை சீராகம ஊழி விதிப்படி நிறைசீர் நேரம் நீளத்தில் எழுந்ததே. இப்படி எல்லாம் அவங்க துறவு பூண்டு, தீர துறவு பூண்டு பாரப்பிரானுடன் இப்படி குருபெருமான் அவங்க கூட சேர்ந்து போய் தானே ஞானத்தை அடையணும்னு இப்படி ஒரு குருபெருமானை அடைஞ்சுதானே ஞானத்தை அடையணும்னு இருந்தது. ஆனா நமக்கெல்லாம் நம்முடைய தெய்வ மகள், நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு, நான் அன்னைக்கு வேதனைப்பட்டேனே, என்னுடைய அந்த தேவியரையும் அந்த பச்சிளம் குழந்தையும் எப்படி இருந்தாலும் அவங்க சந்தோஷமா கிளம்பி வரல, அவங்களும் கண்ணீர் விட்டுதான் கிளம்பி வந்திருக்காங்க. அந்த கண்ணீரை மாற்றி கொண்டு இதெல்லாம் ஒரு தேன் கொட்டுற மாதிரி கஷ்டம் தான், இது கஷ்டம்தான். ஆனா இது எறும்பு கடிக்கிற மாதிரி கஷ்டம். எறும்பை கடிக்க விடட்டுமா, தேளை கொட்ட விடட்டுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எறும்பையே கடிக்க விடுங்கப்பா, தேளைன்னா ரொம்ப வலிக்கும். தேளை கொட்ட விடட்டுமா, பாம்பை கடிக்க விடட்டுமா அப்படி கேட்டா என்ன சொல்லுவோம்? அப்போ பாம்பு தான் உடனே செத்துருவோம், தேளாவது கொஞ்ச நேரம் வலிக்குது துடிச்சிட்டு அப்புறமா அது சாகுற அளவுக்கு விஷம் இல்லை, தேளையே கடிக்க விடுப்பா அப்படின்னு சொல்லுவோமே. இந்த மாதிரி எண்ணம் தான் எனக்கு அந்த இளமையான மூர்க்க காலத்தில் இருந்தது அப்படின்னு தெய்வம் அவங்க அருள் செய்யறாங்க. அப்படியாக அவங்களுக்கும் அது கஷ்டமாகத்தான் இருந்தது. அந்த கஷ்டமெல்லாம் இருந்தாலும் அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு இச்சை கொண்டு நீங்க சொன்னாங்களே ஒளிநாடாவில் உலகத்துக்கு பெரியோர்கள் பாரவான்கள்லாம் வந்தாங்களே, நமக்கு மட்டும் இல்லையேன்னு நான் அந்த இள வயதில தார தாரையாக கண்ணீர் விட்டேனே, அந்த கண்ணீருக்கு முன்னால இந்த கண்ணீர் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்க பெற்று அந்த குரு பெருமானை எப்படியெல்லாம் அவங்க குருவிலாம் நான் குரு இல்லாம ஞானம் பெற்றுட்டேன்னு சொல்றாங்களே, அவங்க குரு பெருமானை பற்றி அவங்க எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க நம்முடைய தெய்வம் அவர்கள். அவங்க பாட்டை பிரான் அவர்களை எப்பயுமே ஒரு அடைமொழி இல்லாம அவங்க சொன்னதே இல்லை. தனிகமணி பிரான் அவர்கள் அப்படின்னு அவங்கள சொன்னதே இல்லை. அதுக்கு முன்னால ஒரு அடைமொழி அவங்க கொடுத்துதான் சொல்லுவாங்க. மணிபிம்ப ஒரு அப்பன் அன்னை என்னுடைய தேசிகன், என்னுயிர் தெய்வம், என் குல தெய்வம், என்னுயிர் துணைவன், தப்பில் அன்பர், கடைக்கன் சாடை பக்கப்பார்வை முக்கண்ணன், உள்ளங்கவர் கல்வன், என் குணத்தான், மதிச்சாடை மாமனத்தான், நிறையறிவு குடி,
பெரியார் அவர்கள், பண்பேறுங்குடி எண்குணத்தானவர்கள், அவர்கள் மதிவாடை வீசும் இழிச்சாடை மாமணத்தார் அவர்கள், மெஞ்ஞான கனி பழுத்தொழுகு தேவதரு ஆகிய பிரானவர்கள், கனதவத்து கதியுதவும் காருண்ய பிரானவர்கள், வேதாந்த சஞ்சீவி செஞ்சடா முடி மகுடராகிய பிரானவர்கள், பிரவிற்த்தி வீக்க யோக்கிய நோக்குடைய குருமகான்ய பிரானவர்கள், இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பாட்டை பிரானவர்கள் அவங்க வர்ணிக்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே போலாம். பாட்டை பிரானவர்களை மட்டும் அல்ல, அவங்க எந்த ஒரு ஞானியர்களுக்கும் அடைமொழி இல்லாம சொல்ல மாட்டாங்க. இயேசு பெருமான் அவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இளந்தளிர் மேனியர் இயேசு பெருமான் அவர்கள், கண்ணபிரான் அவர்கள்னு சொல்ல மாட்டாங்க. நீலமேக சாமள வர்ண பஞ்சாயுதராகிய கண்ணபிரான் அவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் அவங்க அடைமொழி கொடுத்துதான், குரு பெருமான் அவர்களுக்கு மகிமை கொடுத்துதான் அவங்களுடைய அந்த திருவாய்மொழி அவங்க பேசுவாங்க. அப்போ அப்படியாக இப்படி ஒரு சீவேசர் சந்நிதியில போய்தானே ஞானம் அடைந்தவர்களுடைய மொழிதானே இப்படியாக இருக்கும். ஞானம் அடையாதவன் மொழி எப்படி இருக்கும்? எவ்வா துப்புறேன், உனக்கு எல்லாம் சரியா போயிடும், உன் சொத்தை எனக்கு எழுதிக்கூட எல்லாம் சரியா போயிடும், இதுக்கும் அதுக்கும் ஏறி வச்சா எட்டுமா? அப்போ இதை நம்புற கேணையர்களாகத்தானே இந்த உலக மக்கள் எல்லாம் இருக்காங்க. அப்ப ஏன் கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்ல மாட்டாங்க? அப்படித்தான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அப்போ ஒரு சீவேசர் சந்நிதியில போய் அவர்கள் அருளால் ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைப்பார்களே, அந்த அறிவாகார ரூபகராகிய ஆசான் என்னும் குரு இல்லாது எவரும் ஞானியாக முடியவே முடியாது. ஞானி ஆகணும்னா குரு பெருமான் இல்லாம முடியவே முடியாது. அது நம்முடைய தெய்வம் அவர்கள் கோடாயுதக்கூர் அதுல அருளி செய்யறதையும் நம்ம பார்ப்போம். கோடாயுதக்கூர் பக்கம் 322. எப்படி தன்னில் இருக்கும் ஒரு குழந்தையை வெளியாக்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவையோ, ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு ஆண்கிட்ட தான் இருக்கு, ஆனா அது வெளியே வரணும்னா ஒரு பெண் தேவையே. எப்படி தன்னில் இருக்கும் குழந்தையை வெளியாக்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவையோ, அப்படியே தன்னில் இருக்கும் பிரம்மத்தை வெளியாக்க உன்போல் உடல் எடுத்து வந்த ஒரு ஆசான் தேவை. அதுபோல இறைவன் நமக்குள்ளதான் இருக்காங்க, எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்காங்க. அது வெளியே வரணும்னா ஒரு ஆசான் அவர்களுடைய துணை இருந்தாதான் அவங்க அவங்களை நீ அறிய முடியும். குருவிலான் பெற்ற வாழ்க்கை குமரியை குமரி கூடி மருவிய சுகத்தையே ஒக்கும். இச்செயல் கடவுளாலும் செய்ய முடியாது. நீ கடவுள்னு சொல்லி விக்கிரகத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டே இருந்தாலும், பூசை விரதம் தொழுகை அனுஷ்டானம் என்ன செஞ்சாலும் நடக்காது. உன்னில் இருக்கும் அந்த இறைவனை நீ அறிய வேண்டும்னா தூலம் எடுத்து உன் போல வந்துள்ள ஒரு குருபெருமான் அவர்களுடைய அந்த அருளமுத திருவசனங்கள் உன் செவிக்குள்ள பாயணும். அதுதான் இன்னைக்கும் நமக்குள்ள பாஞ்சி நமக்கு அறிவை பிரகாசப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதய இருட்டுள்ள புதை என்று போய் கிடைக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் வெளியே எடுத்து கொடுக்கணும்னா அவங்களுடைய அந்த தூள திருமேனியிலிருந்து வெளிவருகிற அந்த அமுத வார்த்தைகள் அது உனக்கு வேணும். அது இல்லாம நீ ஞானம் அடைய முடியவே முடியாது. நாமும் பாடுபட்டோம். இச்செயல் கடவுளாலும் செய்ய முடியாது. நாமும் 12 போலி குருக்களை சந்தித்து பாடுபட்டோம். எல்லா சட்ட திட்டங்கள் படி தகச்சத்து இரவு தொழுகை முதற்கொண்டு காலகாலம் ஒரு காலில் நின்று செய்தோம். பயணம் பிரயோஜனம் இருந்ததா? ஒன்றும் கிட்டவில்லை. எம்போல் தேகம் எடுத்து பிரம்மம் ஒன்று வந்தது, அதன் காலடியில் சார்ந்தோம். அதன் பிறகே இந்த மெய்ஞானம் எமக்கு கிட்டிற்று. அப்போ ஒரு என்னை போல் நானும் எவ்வளவோ பூஜை விரதம் தொழுகை அனுஷ்டானம் எல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. அதுக்கப்புறமா என்போல் தேகம் எடுத்து பிரம்மம் ஒன்று வந்தது. அப்படி பிரம்மம் எல்லாருக்கும் வரும். எல்லாரும் வாழ்க்கையிலையும் எனக்கெல்லாம் அப்படி ஞானி கிடைக்கலையே அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் நம்மளை தேடி வருவாங்க. வரும்போது வழிபோக்கர் யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டுடுவோம். யாரை பார்த்தாலும் மரியாதையா நாம பேசுற ஒரு பழக்கம் நமக்கு இருந்தா அந்த குருபெருமான் அவர்களும் நமக்கு மாட்டுவாங்க. தெய்வம் அவங்க அப்படித்தானே இருந்தாங்க. பெரியோர்கள் யாரை கண்டாலும் அவங்கள தங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்
அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு அவங்களுக்கு பசியாற்றி அனுப்புறது ஒரு ஒரு கடமையாகவே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்ததுனாலதானே பாட்டேற்றானவங்க அவங்களுக்கு கிட்டினாங்க. அந்த நல்ல குணம் தானே அவங்கள பெருமானவர்கள்ட்ட கொண்டு சேர்த்தது. அந்த நல்ல குணமே இல்ல. வீட்டுல யாராவது பெரியவங்க வாசல்ல வந்து உட்கார்ந்தா கூட கொஞ்சம் எந்திரிச்சு போறீங்களா அப்படி கேட்கிற ஒரு உலகமா இருந்தா நீ பெரியவர்கள் வரும்போது எப்படி அவங்கள பிடிப்ப? வழிபோக்கர் யாரோ எவரோ என்று ஏமாந்து விட்டுடுவ. அப்போ நம்மளை தேடி பெரியவங்க வரதான் செய்வாங்க. நாம தான் இந்த பொய்யையே நம்பி இந்த மெய்யை எல்லாம் ஏமாந்து விட்டுறவங்களாக இருக்கும். இப்போ நம்ம தெய்வம் அவர்கள் அப்படி தேடி தேடி அலைஞ்சாங்க. ஆனா நாம தேடி தேடி அலையாம கூட அவங்க நம்மளை தேடிதான் வர்றாங்க. அவங்க நம்மளை தேடி வரும்போது நம்ம ஏமாந்து விட்டுடலாமா? இப்போ நம்ம கூட ஒரு கதை பார்த்தோம், ஏமாந்து விட்டுறல. ஒரு ஞானி வந்து ஒருத்தரை வந்து நீ வர்றியா ஞானம் பெற அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நமக்கு இந்த உலக காரியங்கள் தான் பெருசா தெரியுது. இல்ல இப்ப இந்த வயசுல என்னால பெற முடியாது, கொஞ்சம் என் பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சம் பெருசா வளர்த்துக்கிட்டு அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்றது. சரி வா, நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரேன், அதுக்குள்ள உன் பிள்ளைகளை வளர்த்துரு அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஞானி வர்றாங்க. என்னப்பா இப்ப வர்றியா? இல்லைங்க இப்பதான் பிள்ளைங்க பெருசா இருக்கு, அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்கணும், பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வர்றேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வாங்க. சரி போயிட்டு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வர்றாங்க. இல்லைங்க இப்பதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பேர பிள்ளைகள்லாம் இருக்கு, அந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் வளர்த்து ஆளாக்கணும். சரி அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குன பிறகு வருவியா அப்படின்னு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வர்றாங்க. காணோம் அவரை. எங்க அவரை காணமேன்னு தேடுறாங்க. ஒரு நாய் அவங்க காலை சுத்தி சுத்தி வருது. அப்போ அந்த ஞானி ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த அவர் தான் செத்து போய் இந்த நாயா இப்ப இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா இப்ப நீ செத்து நாயா போயிட்டியே, இப்பவாது வா, உனக்கு வந்து திரும்ப ஒரு மனித உடம்பு தந்து உன்னை வந்து ஞானத்துக்கு அழைச்சிட்டு போறேன், வரியா அப்படின்னு கேட்கும்போது அந்த நாய் என்ன சொல்லுது, என் மகன் ஒரு கடை வச்சிருக்கேன், அந்த கடைக்கு நான் தான் காவலுக்கு இருக்கேன், நான் வந்துட்டேன்னா அவன் கடையில திருடு போயிடும், நான் கடையை நான் காவல் காக்கணும். அப்ப நாயா போனா கூட என் மகன் கடைக்கு காவல் காக்கணும், என் பிள்ளைய பார்க்கணும், இந்த புத்தி இருந்தா நீ எப்ப ஞானத்தை அடையிறது? அப்போ ஞானம் என்பது நம்மளை தேடிதான் வரும். நாம தான் வழிபோக்கர் யாரோ எவரோ என்று ஏமாந்து நாமெல்லாம் விட்டுறோம். அப்ப ஏமாந்து அப்படி விடலாமா? ஏமாந்து விடக்கூடாது. அப்படி ஏமாறுறவங்களாக இருந்தா இப்படித்தான் வந்து கேப்பையில நெய் ஒழுகுது அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் ஏமாத்துறவங்க தான் இந்த உலகத்துல நிறைய இருப்பாங்க. அப்போ நம்போல் தூளம் எடுத்து வந்த ஒரு மெய்க்குரு பெருமான் அவர்கள் கிட்டும் போது அவங்கள வந்து நாம விடாப்பிடியாக பற்றி கொண்டு, இந்த எப்படி எப்படி எல்லாமோ ஞானம் வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அப்படியெல்லாம் ஞானம் வரவே வராது. ஞானம் என்பது என்ன அப்படின்னா ஒரு குருபெருமானிடம் சென்றுதான் நீ ஞானத்தை பெறுவனும். அப்படின்னா ஞானம் என்னன்னு நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்த ஒரு பாடலை பார்ப்போம். ஞானம் என்னவேயுணராமட்டி ஞான நீதன தேர்ந்தறிந்திட்டர் போல் ஞான முத்திரை ஐயரின் நந்ததே, ஞான முத்திரை ஐயரின் நந்ததே, தானறி சிவம் எங்குணராதரே, ஞான முத்திரை ஐயனின் அன்பரே, ஞான போத சிவத்திலுரைந்தவர், ஈனத்தன்மதி கொண்டு இழப்பவர், ஈனத்தன்மதி கொண்டு இழப்பவர், நானூகனேனும் நாட்டும் நரகமே. அப்போ ஈனத்தன்மதி இந்த புத்தி இல்லாம இருந்தா, கேப்பையில நெய் ஒழுகுன்னு சொன்னா கேட்கிறவன் புத்தி எங்க போச்சு? ஈனத்தன்மதியா இருக்கா? ஈனத்தன்மதி இருந்தா இப்படித்தான் ஏமாத்துவாங்க. கேட்கிறவன் கேனையனா இருந்தா இப்படித்தான் ஏமாத்துவாங்க. ஞானம் என்பது அந்த ஐயரின் அன்பை நீ பெறுவதுதான். அவங்களுடைய அன்புதான்
அது இல்லைன்னா நான்முகனாக இருந்தாலும், நம்ம நான்முகன்னா திருமால்னா என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொன்றும் அந்த படித்தரம் அவங்களிடம் கற்றுக்கிற அந்த படித்தரம். நீ என்னதான் கற்று படித்தரம், நான் நரன்ல இருந்து தேவனாகி மக்களாகி தேவராகி ஆகிட்டேன்னாலும் அவங்க அன்பை பெறலைனா, குருபெருமான் இல்லைனா, குருவில்லாம நான் பெற்றுட்டேன், உபதேசம் பெற்றுட்டேன், இனிமே நானா படிச்சு சேர்ந்து ஆராய்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கிடுவேன் அப்படின்னு இருந்தீனா நாட்டும் நரகமே. நான்முகனாக இருந்தாலும் நாட்டும் நரகமே. அதனால குருவில்லாம் ஞானி என்று சொன்னால் அது கேட்கிறவன் புத்தி எங்க போச்சு? குருவில்லாம யாரும் ஞானியாக முடியாது. குருபெருமானுடைய அன்பில்லாமல் யாரும் அந்த பரமபதம் அடைய முடியாது. அதனால இப்படி சொல்ற அதை நம்புகிற கேணையர்களாக இல்லாமல் பெருமானவர்கள் நமக்கு தந்துள்ள அந்த அறிவு கொண்டு சிந்திச்சு, இந்த கேப்பையில நெய் ஒழுகுது, நான் குருபெருமான் எல்லாமே ஆசான ஆயிட்டேன்னு ஒருத்தர் சொன்னா அது எப்படி ஆக முடியும்னு கேட்கிற ஒரு வல்லவர்களாக நம்மை ஆக்கி வச்சு, நம்முடைய பெருமானவர்கள் இந்த உலகத்துல இருக்கிற இந்த ஏமாற்று வலையில எல்லாம் விழாதபடி நம்மளை நாளும் காத்து கொண்டு அதற்கான அமுத வர்ஷிப்பை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களுக்கு பொன்னடி போற்றி படிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.